வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொருட் கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். இன்று நாம் காணப்போகிற ஜாதகம் என்பது ராக்ஃபெல்லர் என்று சொல்லுவார்கள். உலகின் மிக கோடீஸ்வரர்களாக திகழ்ந்தவரில் ஒருவர் ராக்ஃபெல்லர். 8/7/1839 ஆண்டு இரவு 9 மணிக்கு நியூயார்க்கிலே பிறந்ததாக இவரது ஜாதகம் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்காவிலே அந்த காலகட்டங்களிலேயே மனிதர்களது பிறப்பு ரெக்கார்டுகளை மெயின்டைன் செய்யக்கூடிய ஒரு வழக்கம் இருந்ததினாலே இது இவரது பிறப்பின் ரெக்கார்டாக வைத்திருக்கிறார்கள். உலகத்தின் மிக வலிமையான மனிதர்களில் ஒருவராக கருதப்பட்டவர் ராக்ஃபெல்லர். மிகவும் ஏழ்மையான சூழ்நிலையில் ஜனித்திருந்தாலும் மிக பெரும் செல்வங்களை கட்டுப்படுத்தியதாகவும் அமெரிக்காவின் பொருளாதாரத்திலே பெரும் பங்கு இவரது கட்டுப்பாட்டில்தான் இருந்தது. இன்றும் ராக்ஃபெல்லரது அந்த வெவ்வேறு நிறுவனங்கள் உலகத்திலே உண்டு. அவை செய்யக்கூடிய தர்ம காரியங்களும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. இவர் மேல் விமர்சனங்களும் உண்டு. இவரை இலுமினாட்டி என்றும் சொல்லுபவர்களெல்லாம் உண்டு. இந்த ராக்ஃபெல்லர் என்பவர் விருத்தி யோகத்திலே பிறந்தவர். விருத்தி யோகத்திலே விருத்தி என்ற அந்த யோகத்துக்கே பெயர். அப்பொழுது விருத்தி செய்துவிட்டார் என்று கொள்ளலாம். மகர லக்னம், லக்னாதிபதி 11ஆம் இடம் பாதகஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். ஒரு லக்னாதிபதி சிலருக்கு சர ஸ்திர உபய என்பார்கள். மேஷம் என்பது சர லக்னம். அப்போ அதுக்கு பாதகஸ்தானம் என்ன? கும்பம். 11ஆம் இடம் என்பது என்ன? லாபத்தை தேட வேண்டும் என்ற ஒரு நோக்கம். அதே போல் மகரம் என்று சொன்னால் அதுவுமே சர லக்னம் என்று வரும். அப்பொழுது அதற்கு பாதகஸ்தானம் என்பது விருட்சகம். அங்கே அந்த மகர லக்னத்துக்குரிய சனீஸ்வரர் சென்று அமர்ந்து விட்டார். வாழ்க்கை முழுவதும் லாபத்தை தேடினார். இவர் மீது பல்வேறு விமர்சனங்களும் இருந்தது. இவர் தனது வியாபாரத்திலே ரூத்லெஸ் என்று கருதப்பட்டார். அதாவது அவருடைய முயற்சிகளெல்லாம் சற்று கடுமையாகத்தான் இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. தற்பொழுது அஃபர்மேஷன் என்று சொல்கிறோமே, தினமும் காலை எழுந்தால் நமக்கு நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும் என்றெல்லாம் எழுதி படிக்கக்கூடிய முறை, இதை உருவாக்கியவர்களில் ஒருவர் ராக்ஃபெல்லர் என்று கருதப்படுகிறார். அனுதினமும் இவர் காலை எழுந்ததும் நான் மிகப்பெரும் உலகத்தின் கோடீஸ்வரன் ஆவேன் என்று படித்து கொண்டிருப்பார். ஏழ்மையான சூழல் எனினும் நிஜமாகவே கோடீஸ்வரர் ஆகிவிட்டார். இவருக்கு 8ஆம் இடம் பாதகஸ்தானாதிபதி, ஏற்கனவே சனீஸ்வரர் இவரது லக்னாதிபதி அமர்ந்து விட்டார். இவரது 8ஆம் இடத்திற்குரிய சூரியன் 6ஆம் இடத்திலே இருக்கிறார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள். நமக்கு ஒருவன் பாதிப்பை தருகிறான் என்று சொன்னால் அந்த பாதகத்தை செய்பவன் சற்று வலிமை இழந்து விட்டால் நாம் விபரீத ராஜயோகம் அடைந்துவிடுவோம். 8ற்குரிய சூரியன் 6லே அமர்ந்து விட்டார். 6லே சூரியன் இருந்தால் அதிக கோபம் வரும். அதேபோல் தந்தையே தவறு செய்தாலும் தந்தை செய்தது தவறுதான் என்று சுட்டிக்காட்டக்கூடிய மனோபாவம் வரும். அரசுக்கு எதிராக அவ்வப்போது சில கருத்துக்களை வரி என்றெல்லாம் ஏதோ வரி வட்டி வசூல் என்று ஏதோ ஒன்றிலே ஒரு எதிர்க்கக்கூடிய சூழலும் இருக்கலாம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். 6ஆம் இடம் வயிற்றை குறிக்கும், வயிறு சார்ந்த பிணிப்பீடைகளையும் குறிக்கும் என்பார்கள். எனவே இவருக்கு ரிஷபராசி என்றாலே தெரியும். பொருளை தேடக்கூடிய ராசி, பணத்தை தேடக்கூடிய ராசி. 7 குடையோன் 5ல் இருக்கிறான். எப்பவுமே இந்த 1, 4, 7, 10 என்பதெல்லாம் சொல்லக்கூடியது நமக்கு ஒரு செவரோட 4 கார்னர் மாதிரி. இது 1, 5, 9ஓடு சேர்ந்துட்டால் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இதில் இங்கே ரிஷபத்தில் அமர்ந்துள்ள சனீஸ்வரர் இவருக்கு 7ஆம் பார்வையாக ரிஷபத்தில் இவரது ராசிநாதனாகிய சந்திரனை பார்த்து விடுகிறார். அப்போது சனீஸ்வரரும் சந்திரனும் சம்பந்தப்பட்டு விட்டால் ஏதோ ஒரு விதத்திலே தானே ஒரு வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்துவிடும். அந்த வியாபாரத்தை நோக்கி மனம் செல்லும். திருமணத்திலே இருந்தாலும் நாட்டம் முழுவதும் வியாபாரம், பணம், புகழ் என்று சென்று கொண்டிருப்பார்கள். அந்த வகையிலே இவரும் பெரும் புகழை அடைய வேண்டும் என்ற முயற்சி செய்தார். அதே அளவு பெரும் புகழ் வந்துவிட்டது. மேலும் 8ஆம் இடத்திலே சுக்கிரன் மற்றும் கேது. எப்பொழுது சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து விடுகிறார்களோ, 8ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் நீண்ட ஆயுளை தரும். 8ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்துச்சுன்னா நீண்ட ஆயுள் இருக்கும். கடைசி வரைக்கும் எல்லா கம்ஃபர்ட்ஸும் இருக்கும். ராஜா மாதிரி படுக்கையில் படுத்துக்கிட்டு போகிறவங்களாம் 8ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கும். 8க்குடைய கிரகம் 2ஆம் வீட்டை பார்க்கும். பணத்தை தரும், தனத்தை தரும், பெரும் புகழையும் தந்துவிட்டது. அப்பொழுது அது மட்டுமல்லாமல் 9லே குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி விட்டது. 11க்கு உரிய செவ்வாய், 4, 11க்குரிய செவ்வாய் 9லே அமர்ந்து யோசித்து பாருங்கள். அதே போல் குரு 3, 12க்குரிய குரு
அப்போ அவங்களோட சேர்ந்தால் குருமங்கள யோகம் இருந்தால் ஏதோ ஒரு வகையிலே நிலம், பொருள், பணம் என்றெல்லாம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த குருமங்கள யோகத்தின் சிறப்பு இவருக்கு பெரும் செல்வத்தை தந்துவிட்டது. 7ஆம் இடத்திலே புதன். 7ஆம் இடம் என்று சொன்னால் கலஸ்திரஸ்தானாதிபதி என்றும் கொள்ளலாம். 7ஆம் இடம் என்று சொன்னால் 9 குடையவன் 7இலே. மற்றொரு விதமாகவும் சொல்லலாம். 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப்பையும் குறிக்கக்கூடியது. இவர்களுக்கு பல்வேறு சமயத்தில் அவரது பார்ட்னர்ஸுடன் ஒரு கருத்து வேறுபாடும் உண்டு. இங்கே கவனிக்க வேண்டியது 6 குடையவன் 7. மிக பெரும் செல்வந்தராக மாறிய ராக்ஃபெல்லர் 1900 அதுக்கு பிறகு என்ன ஆகுது, அவரோட புதன் தசையில் பல்வேறு சட்ட சிக்கல்களை சந்தித்தார். அமெரிக்க பொருளாதாரத்தையே ஒரே ஒரு மனிதன் கண்ட்ரோல் பண்ணுறதா, உலகத்தில் எண்ணெய் வளத்தை ஒரே ஒருவன் கண்ட்ரோல் செய்வதா என்கிற ஒரு கோபத்தினாலே ஒரு அம்மணி அவரை பற்றி ஏதோ ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த காலத்தில் அவங்க அந்த அம்மா எழுதின உடனே இவருக்கு என்னாச்சு, சட்ட சிக்கல்கள் வர ஆரம்பித்தது. அமெரிக்க அரசாங்கம் இப்போ ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தது, ஒரே ஒரு மனிதன் இத்தனையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன நடக்கும். இவருடைய நிறுவனங்களை பல்வேறு சிறு சிறு நிறுவனங்களாக பிரித்து விட்டார்கள். புதன் என்றால், புதன் திசை என்றால் ஒன்றை பிரிக்கும். இவரோட பெரிய நிறுவனத்தை 34 நிறுவனமாக பிரிச்சுட்டாங்க. அந்த சூழ்நிலையில் கூட இவர்தான் 2% அமெரிக்காவின் பொருளாதாரத்தை தன் கையகப்படுத்தி வைத்திருந்தார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட ராக்ஃபெல்லர் அவர்கள் சுக்கிர தசை, அந்த இது சொல்லுவோம் இல்லையா, நாம் வாழ்க்கையில் புதன் தசை முடிகிறது. புதன் தசை முடிந்ததுமே அடுத்தது வரக்கூடிய கேத்து தசை. கேத்துக்கு பிறகு அந்த சுக்கிர தசையோட ஆரம்பத்திலே தன் இன்னுயிரை நீத்தார். எனினும் அரசனாகவே மாறிவிட்டார். 20 வயது முதல் ஏற்றம் ஏற்றம் ஏற்றம். அந்த செவ்வாதசை முடிஞ்சு ராகு எண்டிங் ஃபேஸ்லேருந்து அவருக்கு முன்னேற்றம் ஆரம்பிக்குது. ராகு கொடுத்தால் தடுப்பார் யார் என்பதற்கு உதாரண ஜாதகம் யார் என்று கேட்டால் ராக்ஃபெல்லர் தான். ராகு தசையின் எண்டிங் இதில் முன்னேற ஆரம்பித்தார் அவர். அந்த 20 வயசில், 18-20 வயசில் தந்தையாருடன் கருத்து வேறுபாடுகள். தந்தையாரால் அவர் பெரும் உதவி கிடையாது. 8 குடையவன் 6. உலகத்தின் மிக பெரும் செல்வந்தராக மாறிவிட்டார் ராக்ஃபெல்லர். இவர்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டியது 2 விஷயங்கள். ஒன்று என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் தன்னம்பிக்கைன்னு ஒன்று இருந்து தினமும் காலையிலே நல்லது நடக்கும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், முன்னேறிவிட்டேன் என்றெல்லாம் சொன்னால் கட்டாயம் நடந்தே தீரும் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ராக்ஃபெல்லர்கிட்ட. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம். ரிஷபராசி என்றாலே சந்திரன் உச்சம். அது மனசில் என்ன நினைக்குதோ அது நடந்துருது அப்படின்னு நினைக்கலாம். மற்றொன்று, இவரது இறுதி காலகட்டத்திலே இவருக்கு வாழ்க்கையின் புரிதல் மாறிவிட்டது. நிறைய தான தர்மங்கள், நிறைய இன்றைக்கி நம்ம சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் 200 ஆண்டுகளாக சென்று கொண்டிருக்கின்றன. இத்தனையும் ஆரம்பித்த ராக்ஃபெல்லர் இன்று நம் நினைவுக்கு வருகிறார். எனவே அவரது ஜாதகத்தை இன்று நமது குழுவிலே பகிர்ந்துள்ளோம். மிருகசீஷ நட்சத்திரம், ரிஷபராசி, குருமங்கள யோகம் இருக்கக்கூடிய ஜாதகம். 8 குடையோன் 6 கெட்டுவிட்டான், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற ஒரு நிலை. சனீஸ்வரர் வக்கிரமாக இருக்கிறார், ரெட்ரோகிரேடு ஒரு பிராக்கெட்டுக்குள்ளே, அதனால் பல்வேறு வியாபாரங்களை செய்திருக்கிறார். சுக்கிரன் என்பவர் கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார். எனவே ஒரு இன்டலெக்சுவலாக தான் வாழ்க்கையை யோசித்தார். 8 சுக்கிரன் இருந்ததால் பணத்தையும் தந்துவிட்டது, தீர்க்க ஆயுசையும் தந்துவிட்டது, விமர்சனங்களையும் தந்துவிட்டது. சற்று கடுமையாகவும் பேசுவார் என்று அவரை பற்றி அவரே குறிப்பிட்டிருக்கிறார். மீண்டும் மற்றொரு ஜாதக ஆய்விலே நாளை சிந்திப்போம்.